அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில் வலியி வஸ்ஸலாத்து அலன் நபியி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் அல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யா வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி ஸிக்ரிஹி வ ரையா ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜிதபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அக்குத்தாபுகள், குறிப்பாக குழுமிருக்க நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் அளப்பெரும் பேரருளால் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅரில் அனில் முஷ்ரிகீன் வ இன்னா கஃபைனாக முஸ்தஹ்ஸீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நாயகத்தின் அந்த காலத்திலே முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது நிறைய நபர்களின் நாவால் அவர்கள் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள். நிறைய பேர் நிறைய விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள். சில பேர் செயல்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தினார்கள். இந்த மாதிரி நிறைய தொல்லைகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள், சில பேர் திட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, சில பேர் செயல்களாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். இந்த நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான். வஅரில் அனில் முஷ்ரிகீன் இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன். உங்களை இந்த மாதிரி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை விட்டும் நீங்கள் புறம் தள்ளி விடுங்கள், அவங்கள கண்டுக்காதீங்க. இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன். யாரெல்லாம் உங்களை இப்படி பரிகாசம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களை நான் பொறுப்பெடுத்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்ப அன்றைக்கு வாழ்ந்த மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகளில் உள்ள தலைவர்கள் எல்லாம் நிறைய தொல்லைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபால தொழுதுட்டு இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுது கொண்டிருக்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு 7 மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகளுடைய தலைவர்கள் 7 பேர் அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே வந்து தொழுகிறார்கள். தொழுவதை பார்த்த அந்த 7 பேரில் ஒருத்தர் அபு ஜஹல், இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி, ரசூலின் மிகப்பெரிய எதிரி. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா முறை, அத்தாவுடைய தம்பி தான். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். கடைசி வரை காஃபிராக இருந்தால் மரணித்தார். இப்ப அவனும் கூட ஒரு 7 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவதை பார்த்தவுடன் அபு ஜஹல் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு ஒட்டகம் பிரசவித்திருக்கிறது, இப்பதான் பிரசவம் நடந்திருக்குது, அந்த பிரசவ கழிவுகளை யார் எடுத்துட்டு வரீங்க? நாம ரசூலுல்லாவின் முஹம்மதின் முதுகிலே போடுவோம். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு. அசல் அது குடல் கிடையாது, பிரசவ கழிவு, ஒட்டகத்தினுடைய பிரசவ கழிவு. ஒரு ஆள் கூட தூக்க முடியாத பயங்கரமான வெயிட்டை கொண்ட அந்த கழிவை ஒரு துர்பாக்கியஸ்டாலி போய் எடுத்துட்டு வரான். எடுத்து வந்தோடனே 7 பேர் சேர்ந்து ரசூல் சஜிதாவிலே இருக்கிற பொழுது நாயகத்தின் முதுகிலே போட்டு விட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் முதுகுல போட்ட உடனே ரசூலுல்லாஹ் திணற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கதான் இருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப உடல் மெலிந்தவர்கள், உடல்நிலை குன்றியவர்கள், கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நபர். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா
கண்டிப்பா என் மேல இந்த மாதிரி ஒரு சுமை சுமத்தப்பட்டு நான் மௌத்தாயிருப்பன்ற அளவுக்கு ரொம்ப வெயிட், என்னால தடுக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன். செய்தி ரசூலின் குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது. நாம் அறிந்திருப்போம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஓடி வந்தாங்க, சிறுமி. அவங்களும் இன்னும் சில பெண்மணிகளும் சேர்ந்து ரசூலின் முதுகில் இருக்கிற அந்த ஒட்டகத்தினுடைய பிரசவ கழிவை தூக்கி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே கீழே படுத்து விட்டார்கள் மயக்கத்துல. அவ்வளவு பெரிய வெயிட் சுமையை தாங்கி கொண்டிருந்த அவர்கள் எடுத்தவுடன் மயக்கத்திலே படுத்து விட்டார்கள். இதை பார்த்த உடனே அந்த 7 பேரும், மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகளுடைய தலைவர்கள் 7 பேருமே ரசூலுல்லாஹ் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். ரொம்ப ஓவரா சிரிச்சோன்னு சொன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல சாய்வோம் இல்லையா, அந்த மாதிரி 7 பேரும் மாற்றி மாற்றி ஒருவர் இன்னொருவர் மேல் சாய்ந்து சாய்ந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அலைக பிசனாதீதி குரைஷ், இந்த மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர்களை நீ பார்த்துக்கொள். ஏனென்றால் நீ குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வஅரில் அனில் முஷ்ரிகின் இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன். யா ரசூலுல்லாஹ், உங்களை கேலி செய்யக்கூடியவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், நீங்க அவங்களை விட்டு புறமுதுகு தள்ளி போயிருங்க, அவங்களை கண்டுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இந்த அடிப்படையில் நாயகம் அமைதியாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 7 பேருடைய நிலைமை எப்படி மாறியது என்று அப்படியே அந்த ஹதீஸில் பதிவு செய்திருக்கிறார்கள். பின்னாடி ஒரு காலம் பத்ருடைய போர் நடக்கிறது. பத்ரு போரில் இஸ்லாமிய மார்க்கம் வெறும் 313 பேரு தான். ஆப்போசிட்ல இருந்தவங்க 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி, மலக்குகள் இறங்கி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கூட்டத்தை அடித்து இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி அடைந்தது. போர்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் மூத்தா இருக்கிறாங்க காஃபிர்கள்னு பார்க்கும்போது இந்த ரசூலை மக்காவிலே அன்றைக்கு கேலி செய்து கொண்டிருந்த 7 பேருமே அந்த பத்ருடைய போரிலே மிகவும் கேவலமான முறையிலே அங்கு துடிதுடித்து இறந்து கொண்டிருந்தார்கள். இதை நான் பார்த்தேன் என்று அங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சொன்னது, நாயகத்தை அவர்களின் கண்ணியத்தை அல்லாஹ்வே பொறுப்பெடுத்து இருக்கிறான். யார் ரசூலை கேவலப்படுத்துகிறார்களோ, பரிகாசம் செய்கிறார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனை வந்துரும் அப்படிங்கிறத வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. உத்துபாங்கிற ஒரு நபர், அபூ லஹபினுடைய மகன் உத்துபா, அவர் ஒரு தடவை என்ன செஞ்சிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல உமிழ்ந்து விட்டார், காரி உமிழ்ந்து விட்டார், ரசூலின் முகத்திலே செய்து விட்டார். ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லை, ஒரே ஒரு துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மினல் கிலாப், யா அல்லாஹ், நாயிலிருந்து ஏதாவது ஒரு நாயை வச்சு இவனை நீ போட்டு தீட்டு கட்டியது, இவரை அறைந்து விடு என்று ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு துஆ செய்து விட்டார்கள். இப்ப அல்லாஹ் இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன், உங்களை கேலி செய்யறவங்களை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்ப இப்படி ஒரு நபர் ரசூலை செய்து விட்டார். இவரின் நிலைமை எப்படி மாறிச்சு தெரியுமா? ஒரு முறை உத்துபா ஒரு பயணத்துல வியாபாரத்திற்காக வேண்டி ஷாமுக்கு போறார். போகிற போது அவருடைய தந்தை அபூ லஹப், எப்பா முஹம்மது நீ அன்னைக்கு ஒன்று செஞ்சியே, அவங்க சொன்னா ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது, உனக்கு எதிராக சாபமே விட்டுருக்காங்க, சொன்னா அப்படியே நடந்துவிடும், கொஞ்சம் உஷாரா எரி என்று சொல்லி பயணத்துல போன 40 பேர்கிட்டயுமே சொல்லி விட்டுருக்காங்க, என்னுடைய மகனை பார்த்துக்கோங்கன்ட்டு. இன்னும் சில அறிவிப்பில் அபூ லஹபும் தந்தையும் கூட பாதுகாப்புக்காக வந்ததாக அறிவிப்பு இருக்கிறது. இப்ப எல்லோரும் சேர்ந்து ஷாமுக்கு போயிட்டாங்க. வியாபாரம்லாம் முடிஞ்சு இரவு தூங்கும் போது அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில், ஒரு தேவாலயத்திலே அந்த உதைபாவை உள்ளே படுக்க வைத்து விட்டு வெளியிலே 40 பேரும் பாதுகாவலுக்கு படுத்து விட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த வியாபார பொருட்களை எல்லாம் அப்படியே மறைத்து வைத்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி உள்ளே அவரை படுக்க வைத்து விட்டு வெளியே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நடுநிசி நேரம் இரவிலே ஒரு சிங்கம் வருகின்றது. ஒரு சிங்கம் வருது, அப்படியே வந்து 40 பேரையுமே மோந்து பார்க்குது. அல்லாஹ்வின் ஏற்பாடு, 40 பேரும் உச்சகட்டமான ஆழ்ந்த தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்கிறாங்க. 40 பேரையும் மோந்து பார்க்கிறது. பார்க்கிற அந்த சிங்கத்திற்கு அல்லாஹ்வின் கட்டளை ஒரு நபர் தான். 40 பேரும் தேடி பார்க்குது, யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த மணல் அப்படியே மூட்டை மாதிரி அப்படியே மலை மாதிரி குமிக்கப்பட்டிருக்கிற அந்த வியாபார பொருட்களை தாண்டி அங்க இருக்கிற உதைபாவை மோந்து பார்க்குது. மோந்து பார்த்தவுடன் இவர்தான் அல்லாஹ் அடிக்க சொன்ன நபர் என்பதை அந்த சிங்கம்
புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு என்ன செய்தது என்று சொன்னால், ரசூலின் முகத்தில் துப்பியதற்காக வேண்டி சிங்கம் தன்னுடைய கைகளை கொண்டு அந்த உதைபாவின் முகத்திலேயே அடித்துக் கொன்றது என்பதாக வரலாறுகள் அப்படியே இருக்கிறது. முகத்திலே அடிச்சு கொன்னுட்டு பொதுவா சிங்கம் என்ன செய்யும்? கழுத்தை கவிட்டோ அல்லது கைகால கவிட்டோ இழுத்துட்டு போகும். ஆனால் வரலாறில் ஹதீஸ், அந்த வரலாற்றுடைய பதிவுகளில் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த சிங்கம் உதைபாவின் முகத்தை மட்டும் அப்படியே கவ்விக்கொண்டு தரவன் இழுத்து கொண்டு போனது என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன். ரசூலை பார்த்து யாரெல்லாம் பரிகாசம் கேலி கிண்டல் செய்கிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்கு அல்லாஹ் நான் பொறுப்பெடுத்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இப்ப வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். ரசூலை கண் செய்கையின் மூலமாக கிண்டல் செய்த நபர்களுக்கு கண் தெரியாமல் போயிருக்கதாம். ரசூலின் நடையை கிண்டல் செய்தவர்களுக்கு நடையே வராமல் போய்விட்டதாம். இப்படி ரசூலை கிண்டல் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு தண்டனை வந்து விடும் என்பதை தான் வரலாற்றின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம். இப்ப நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலின் துஆவை நாம் பெற வேண்டும். என்றைக்குமே ரசூலின் அதிருப்தியை நாம் பெற்றுவிடவே கூடாது. இன்றைக்கு நாம் எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், ரமலானுடைய மாதமாக இருக்கட்டும், மற்ற மாதங்களாக இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ், உம்ரா, ஜக்காத், சதகா, எதுவாக இருந்தாலும் இந்த அமல்கள் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ரசூலின் ஷஃபாத்தை மறுமையில் நாம் பெற வேண்டும். ரசூலின் ஷஃபாத் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்த எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எவ்வளவு அமலாக இருக்கட்டும், மறுமையில ரசூலுல்லாஹ் இவர் நல்லவர், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர், நல்ல மனுஷன், ரசூல் எனக்கு பிடிச்சவர், நமக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப ரசூலின் ஷஃபாத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ரசூலின் பிரியத்தை பெற்றிருக்க வேண்டும். ரசூலின் பிரியத்தை பெற வேண்டும் என்றால் அதிகம் ரசூலின் சின்ன சின்ன சுன்னத்தாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில பேணி பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரு சின்ன சுன்னத்தாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து ரசூல் அத்துணை சுன்னத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதே போன்று ரசூலின் மீது அதிகம் ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி நாம் செய்வதின் மூலமாக மட்டும்தான் ரசூலுடைய துஆவை பெற முடியும். இப்போ ரசூலுடைய சுன்னத்தா இருக்குது, அந்த சுன்னத்தை பார்த்துட்டு நமக்கு செய்வதற்கு சக்தி இருந்துட்டுமே நம்ம அதை செய்யாம வேணும்னே விட்டோம்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் பரிகாசம் செய்வதை போன்றுதான். இப்போ ரசூலுல்லாஹ் பரிகாசம் செஞ்சா என்ன நடக்கும்? இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸீன், யாரெல்லாம் உங்களை கிண்டல் செய்றாங்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்ப ரசூலின் சுன்னத்தை வேண்டுமென்றே தெரிந்தே செய்வதற்கு சக்தி இருந்தும் நமக்கு அறிவு இருந்தும் நாம் அந்த சுன்னத்தை வேண்டுமென்றே செய்யாமல் விட்டால் அல்லாஹ்வே கிண்டல் செஞ்ச மாதிரி கணக்கில் எடுத்து நமக்கு தண்டனையை கொடுத்துருவான் என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு ஆகுமானது என்று செய்ய சொல்லி நம்மை கட்டளையிட்டிருக்கிறார்களோ, எதுவெல்லாம் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அதை முறையாக பேணி பின்பற்றி ரசூலின் துஆவை பெற்று மறுமையில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.